யாரை வைத்துக் கொள்வது நியாயமல்லவென்று ஏரோதிடம் யோவான் கூறினான்? ஏரோதியாள். இரவின் 4ஆம் ஜாமத்தில் கடலின் மேல் நடந்து சீஷர்களிடம் வந்தவர் யார்? இயேசு. ஏரோதியாளின் குமாரத்தி ஏரோதுவிடம் கேட்ட பரிசு என்ன? யோவான்ஸ்நானனின் தலை. 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து ஆசீர்வதித்துக் கொடுத்தவர் யார்? இயேசு. மீதியான துணிக்கைகளை சீஷர்கள் எத்தனை கூடை நிறைய எடுத்தார்கள்? பன்னிரண்டு கூடைகள். ஜலத்தின் மேல் நடக்க ஆசைப்பட்டவன் யார்? பேதுரு. ஏரோதுவின் சகோதரனாகிய பிலிப்புவின் மனைவி பெயர் என்ன? ஏரோதியாள். இயேசு பேதுருவை எப்படி அழைத்தார்? அற்பவிசுவாசி. யோவான்ஸ்நானனை ஜனங்கள் எவ்வாறு எண்ணியிருந்தார்கள்? தீர்க்கதரிசி. இயேசு கடலின் மேல் நடக்கிறதைக் கண்டு பயத்தினால் அலறியவர்கள் யார்? சீஷர்கள். யோவான்ஸ்நானன் காவலில் வைக்கப்பட்டதற்கும் சிரச்சேதம் பண்ணப்பட்டதற்கும் காரணம் யார்? ஏரோதியாள். இயேசுவினிடத்தில் பலத்த செய்கைகள் விளங்குகிறது என்றது? ஏரோது. ஆண்டவரே, என்னை இரட்சியும் என்று இயேசுவை பார்த்து கூப்பிட்டவன் யார்? பேதுரு. ஏரோதியாள் நிமித்தம் காவலில் வைக்கப்பட்டிருந்தவன் யார்? யோவான்ஸ்நானன். ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனிமையில் இயேசு என்ன செய்தார்? ஜெபம் பண்ணினார். இயேசு 5 அப்பம் 2 மீன்களை எந்த வேளையில் ஜனங்களுக்கு பங்கிட்டுக் கொடுத்தார்? சாயங்கால வேளை. ஏரோதின் ஜென்ம நாளில் நடனம் பண்ணி ஏரோதுவை சந்தோஷப்படுத்தியவள் யார்? ஏரோதியாளின் குமாரத்தி. யோவான்ஸ்நானனின் மரணத்தை அவனுடைய சீஷர்கள் யாரிடம் அறிவித்தார்கள்? இயேசு. யோவான்ஸ்நானனுடைய சீஷர்கள் அவன் மரணமடைந்த சங்கதியை யாருக்கு அறிவித்தார்கள்? இயேசுவுக்கு. ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர சாப்பிட்ட புருஷர்கள் எத்தனை பேர்? ஏறக்குறைய 5000 பேர். ஏரோதுவின் சகோதரன் பெயர்? பிலிப்பு. எந்த நாட்டு மக்கள் இயேசுவின் வஸ்திரத்தை தொடவேண்டுமென்று ஆவல் கொண்டனர்? கெனேசரேத்து. சீஷர்கள் தங்களிடம் எத்தனை அப்பமும் எத்தனை மீன்களும் உள்ளன என்று கூறினார்கள்? 5 அப்பம் 2 மீன்கள். ஏரோதியாளின் குமாரத்தி யார் மூலமாக ஏவப்பட்டு யோவான்ஸ்நானனின் தலையை கேட்டாள்? ஏரோதியாள். யாரிடத்தில் பலத்த செய்கைகள் விளங்குகிறது என்று ஏரோது கூறினான்? இயேசு. ஏரோது ஆள் அனுப்பி காவற்கூடத்திலே யாரை சிரச்சேதம் பண்ணுவித்தான்? யோவான்ஸ்நானன்.
நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள். யாரிடம் கூறியது? இயேசு சீஷர்களிடம். இயேசுவின் கீர்த்தியை கேள்விப்பட்ட காட்பங்கு தேசாதிபதி யார்? ஏரோது. ஏரோது இயேசுவை யாரென்று கூறினான்? யோவான் ஸ்நானன். யாருடைய படவு நடுக்கடலிலே அலைகளினால் அலைவுபட்டது? சீஷர்கள். இயேசுவை ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று பணிந்து கொண்டவர்கள் யார்? சீஷர்கள். நீ எதை கேட்டாலும் தருவேன் என்று ஏரோது யாருக்கு வாக்கு கொடுத்தான்? ஏரோதியாளின் குமாரத்தி.